நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, ஷாவை பாத்தீங்க? இல்லையம்மா. ஏன், என்ன? ஒன்னும் இல்ல. அப்பா, தொடர்பு இழைக்கு வெளியில இருக்கான்னு வருது. அவன் எஸ்கேப் ஆயிருப்பாம்மா. டேய், ஷாவை பார்த்த? ஓ, அவ்வளோ பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள. அப்போ அவன் அங்க வரல. ஒருவேளை அவன் அங்க வரதா இருந்தா அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். ஓகே, தேங்க்யூ. சரவணா, நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடி தானே? போனை கட் பண்ணிட்டான்பா. மாப்பிள்ளை ஏமா கலாய்க்கிற? விடுங்கப்பா, இவனை அப்புறமா பேசி சமாதானப்படுத்திக்கலாம். வணக்கம். யார் நீங்க? நான் யாருங்கிறது கிடக்கட்டும். நீங்க தானே யாமினி? ஆமா. சரவண மீனாட்சி கல்யாணத்தை நிறுத்த வந்தது நீங்க தானே? ஏய், நாங்க ஒன்னும் கல்யாணத்தை நிறுத்த வரல. யாமினி சரவண கல்யாணத்தை நடத்த வந்திருக்கோம். அதான். டேய், உனக்கு என்னடா வேணும்? ஐய, எனக்கு ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய முக்கியமான ரகசியம் எங்கிட்ட இருக்குல்ல. சரவண மீனாட்சி கல்யாணத்தை சொடுக்கு போடுற நேரத்துல நிறுத்துற மாதிரி அருமையான இன்ஃபர்மேஷன்லாம் எங்கிட்ட இருக்கு. எதுக்கு நீங்க அதை என்கிட்ட சொல்றீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எனக்கு 1000 வருஷம் பந்தமா என்ன? 1000 கொடுத்தா விஷயத்த சொல்ல போறேன். அவனா நீ? கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீல. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. மீனாட்சிக்கு 100 பவுன் போடுதாங்கல்ல அவங்க வீட்டுல. ஆமா. அந்த மொத்த நகை ஏற்பாடு பண்ணது யாரு? சரவணம்ல. அப்படியா? ஆமா. இது மட்டும் சரவண ஆத்தாவுக்கு தெரிஞ்சது கல்யாணம் நின்னே போகும்ல. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் படுக்கிறேன். ஓகே? இந்த காமெடி பீஸை நானே டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போங்கப்பா. ஓகே, குட் நைட். என்னம்மா, சந்தோஷம் தானே? எப்படி சொல்ற? அதான் 2 பேரும் உளுந்துல சிரிச்சிய. தம்பி. தம்பியா? டேய் தம்பி, இந்த நகை மேட்டர் சரவணன் அம்மாக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படியா? ஆமா. ஆனா கல்யாணம் நிக்கல. அப்போ பழைய நியூஸோட வந்த தம்பி வேகமா பின்னாடி போக வேண்டியதுதான். என்னப்பா? இத நம்பி ஏகப்பட்ட கனவெல்லாம் மனசுல வளர்த்துப்பட்ட. அச்சச்சோ, உங்க கனவுகளோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இல்லம்மா, ஒரு 2000. அவ்வளவுதானா? இந்தாங்க. அம்மா, நான் லட்சுமிய காலண்டர்ல தான் பார்த்திருக்கேன். இப்பதாம்மா நேர்ல பார்க்க. தம்பி. அக்கா. சில சமயம் நான் லக்ஷ்மி, சில சமயம் நான் காளி. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? ஒண்ணுமே பண்ணாமலே 2000 ரூபாய் வாங்கிட்டியே, அதுக்காகவாது உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணலையா? ரொம்ப தோணுது. போய் சாப்பிட்டுட்டு வந்துரு, உனக்கு ஒரு வேலை இருக்கு. அம்மா, அதுக்கு தனி பேமெண்ட் கொடுக்கறேன். அம்மா, என் பொண்ணு அம்மா, என் செல்ல அம்மா. போ போ, போயிட்டு வா போ. கொஞ்சம் போட்டா வேற மாதிரி இருப்பேன். வேற மாதிரி இருந்தா நான் செமத்தியா போடுவேன். இல்லம்மா, சீக்கிரம் போயிட்டு வந்துரு போ. உத்தரவு வாங்கிக்கிறேன். என்னது இது? சாமிக்கு முன்னால முதுக காட்டக்கூடாதுல்ல. வரமா?
என்னப்பா பரிமாறவங்க யாரையும் காணோம்? சம்மந்தி வீட்டுக்காரங்களும் உட்காந்துருக்காங்கல்ல. வெள்ளை வெட்டி வெறும் சவுண்ட் மட்டும்தான், வாயிலேயே வடை சுடுறதுல மண்ணை. ஏண்டி அப்படி சொல்ற? யாருக்குமே கேட்காத மாதிரி இப்ப சவுண்ட் விட்டார பாக்கல. கடைசி வரைக்கும் நீ மாறவே மாட்டியா? அவரை மாற சொல்லுங்க, நான் மாறுறேன். ஐ காமெடி வேற. திரும்பி பாருங்க உங்க பிள்ளைய. நடிகடி என் புள்ள என்ன அழகா நடிச்சு காட்டுறான். அவனை போய் சரபணம் இந்தா இதையே சேர்த்து சாப்பிடு. என்னங்க அங்க பாருங்க மாப்பிளைய. ஏப்பா ஏதாவது வருமா இல்ல நாங்க இலையை சாப்பிடணுமா? ஏய் சுதா, போய் பார்த்துட்டு வாடி பரிமாறவங்கள. அம்மா, நாம தான் கடைசி பந்தி. கூப்பிட்டு பார்த்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அண்ணா அவங்கள பார்க்க தான் போயிருக்கு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க. ஐயோ மாப்பிள்ள என்ன இதெல்லாம்? என்ன மாமா, நம்ம வீட்டு கல்யாணம், நான் பண்ணா என்ன? இருங்க நானும் வரேன். யாரும் எழுந்து கூடாது, இது ஏன் ட்ரீட். கர்மம் கர்மம். பாத்தியாடி என் பிள்ளைய எப்படி அவங்க போட்ட இட்லியே வச்சே அவங்களுக்கு ட்ரீட் வைக்கிறான் பாரு. நீங்க தான் மெச்சிக்கணும் உங்க பிள்ளைய. போதும். என்ன மாப்பிள்ள நீங்க போய் சாப்பிடுங்க அத்தை. பொண்ணு கல்யாணத்துல மாப்பிள்ளை கையில சாப்பிட்ட பெருமை உங்களுக்கு தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாப்பிடு. எத்தனை? வழக்கமா 7 தான் அமுக்குவ, இப்ப என்ன? அத்தா, அக்கா டயட்ல இருக்கு. எதுக்கு? கல்யாணம்ல. பார்த்தா அப்படி தெரியலையே. டேய் மானத்தை வாங்காம போடா. ஒழுங்கா சொல்லு, எத்தனை இட்லி வேணும்? 2 போதும். டேய் 2 போதும் சொன்னேன்ல. 2 உனக்கு 2 எனக்கு. ஒரே இலையில சாப்பிடலாங்கறியா? ஆமா. ஏன்பா தம்பி, இங்க 2 இட்லியை வச்சுட்டு சாம்பார ஊத்தப்பா. என்னமோ அங்கேயே நிக்கிற. பாவண்டி என் புள்ள ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா ரொமான்ஸ் பண்ண விட. அதான் 10 மாசமா உங்க புள்ள ரொமான்ஸ் பண்றானே. ரொமான்ஸ் ரொமான்ஸ். மீனாட்சி. டேய் விளையாடாத. ஏய் பசிக்குது மீனாட்சி. பசிச்சா உட்காந்து சாப்பிடு. சரவணா இங்க வாடா. அத்தை கூப்பிடுறாங்க, முதல்ல போய் என்னன்னு கேளு. என்ன? இன்னொரு இட்லி வைப்பா. ஒரே தடவை மொத்தமா கேட்க மாட்டியா? சும்மா இன்ஸ்டால்மெண்ட்ல கேட்டேன். ஏன் தனியா கொண்டு வந்து தரமாட்டியா? சரவணா, உங்க அம்மா சாப்பாடுல ஏதோ சரி பண்றா, பாத்துக்கோ. பொறுமையா கல்யாணம் முடிகிற வரைக்கும் வச்சு சாப்பிடு. ரெடியா? என்ன ரெடியா? ஊட்றி. எல்லாரும் இருக்காங்க, எப்படி ஊட்டுறது? பைசா குனிஞ்சு பேச வர மாதிரி வர, நீ அப்படியே ஊட்ரு. இம்சடா உன்னோட.
உனக்கு இப்ப ஊட்டி விடுவேன், யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு ஓடிடு. ம் ம் ஓகே. காதலாகி கசிந்து மீனாட்சி, மீனாட்சி, ஒன்ஸ் மோர். பொண்ணோட அண்ணன் தமிழவா தேடுறீங்க? ஆமா. ஏங்க பொண்ணை போட்டோ எடுக்கணும், இல்லாட்டி மாப்பிள்ளைய போட்டோ எடுக்கணும், அதை விட்டுட்டு என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? இல்லையே, நான் மாப்பிள்ளை தானே போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? யாரோட மாப்பிள்ளை? யாரோடவோ மாப்பிள்ளை. காட்டுங்க பார்க்கலாம். நான் கூட பொண்ணை 2-3 போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? பாக்குறீங்களா? பாரா, போட்டோவை பாரா. ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் ரொமான்ஸ் வருமா? எங்களுக்கெல்லாம் வராதா? உங்களுக்கும் வரும். ஆனா என்ன, பொண்ணுங்க மறைக்க தெரியாம மாட்டிப்பாங்க, பசங்க அந்த விஷயத்துல உஷாரா இருப்பீங்க. அப்படி இல்லைங்க, நம்ம லவ்வ வெளியில சொல்லி பொண்ணுங்க நோ சொல்லிடுச்சுண்டா பபிஷம் ஆயிப்போம்ல, அதான். அப்படியெல்லாம் இல்ல, பொண்ணுங்களுக்கு டவுட்டே கிடையாது. பசங்களுக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதான்ற டவுட். எனக்கு டவுட்ல இல்லைங்க. அப்படியா? ஏன் உங்களுக்கு டவுட்டா இருக்கா? என்னங்க? ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற டென்ஷன் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா? இந்த பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். உங்க வயசு என்ன? 30. 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கலீங்க, இப்ப வயசு என்ன? ஏங்க இப்பதாங்க 30. உண்மையாவா சொல்றீங்க? 1000 போய் சொல்லாது ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்கல்ல. கல்யாணத்துக்கு தாங்க பொய்யெல்லாம் சொல்லணும், காதலுக்கு தேவையில்லை. அப்ப காதல்னு ஒத்துக்கிறீங்க? ஏங்க உங்க வயசு என்ன, அதை சொல்லுங்க. 34ங்க. உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? ஏன் மூல நட்சத்திரம்? மூல நட்சத்திரம், தனுஷ ராசி. வயசு 34. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இதுல நீங்க கல்யாணம் பண்ணலன்னா
அதுக்கப்புறம் 40 வயசு கழிச்சு தான் கல்யாணம். ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? அது அப்படிதான். சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிக்கிற வழிய பாருங்க. ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. அப்ப பொண்ணுக்கு ஓகேவான்னு தெரியலையே. பேசுங்க, ஓகே ஆயிடும். பொண்ணு வீட்ல அது எப்படி? என்னங்க உங்க தங்கச்சி லவ் பண்ண மாப்பிளைய நீங்க என்ன பாடுபடுத்துனீங்க? உங்களுக்கும் இருக்குங்க அதெல்லாம். ஐயோ ஆமா, அதெல்லாம் தாண்டி தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். நானே அடிச்சே பழகிட்டேனா, அடி வாங்கி பெருசா பழக்கம் இல்லை. சரி விடுங்க, பழகிக்கலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. யாருப்பா? அலங்காரத்துக்கு பூ கொண்டு வந்திருக்கேன். சரி உள்ள கொண்டு போய். சரிண்ணே. தம்பி என்னண்ணே? மல்லிகைப்பூ கொஞ்சம் கொடு. என்னங்கண்ணே? என்னப்பா? வச்சுக்கோங்கண்ணே. சரி வரண்ணே. பூவு அம்மாட்ட கொடுத்துருங்க. அம்மாவுக்கா? அவங்க பொண்ணுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரியும் உங்களுக்கு மீனாட்சினா ரொம்ப பிடிக்கும்னு. நீங்க அவளை கட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். அப்போ மட்டும் ரொம்ப யோசிக்காம அவளை ஏத்துக்கோங்க. உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். நாளைக்கு ஒருவேளை சரவணி அங்கே வந்து சேரலண்டா, மீனாட்சி ஏற்றுக்கிறியா? சாவே கிடையாது. ஹலோ வணக்கம், நான் யாமினி பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன். நான் வாங்கி கொடுத்த வேஷ்டி ஷர்ட் எல்லாம் உங்க எதிர்த்தாப்புல இருக்கணுமே. இல்ல, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நாளைக்கு காலையில கல்யாணம், ரெடி தானே? சட்டை போட்டு பாத்தீங்கல்ல, சைஸ் எல்லாம் சரியா இருக்கா? இப்ப என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துப்பேன். அது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வேணுங்கிறது நாளைக்கு ரெடியா இருக்கும். தயவு செஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எந்த ஒரு ஆசையும் மனசுல இல்ல. எதுக்கு சார் நடிக்கிறீங்க? பிடிச்சதா பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எதுக்கு யோசனை உங்களுக்கு? நாளைக்கு எங்கேயாவது பந்தோபஸ்து டியூட்டி போட்டிருக்காங்கன்னு கிளம்பி போயிட்டு போறீங்க. நாளைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமான நாள். ஆக்சுவலா எனக்கும் சரவணனுக்கும் தான் முக்கியமான நாள். ஆனா வேற வழி இல்லாம உங்களுக்கும் மீனாட்சிக்கும் முக்கியமான நாள். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா உங்க பிளான் தான் என்ன? நானும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போலீஸ்கார நம்பி எதுவுமே சொல்றது இல்ல. என்ன கோச்சிக்கிட்டீங்களா? இல்ல, எனக்கு உங்களை நினைச்சா வேடிக்கையா இருக்கு, அதே சமயம் பரிதாபமும் இருக்கு. தப்பு தப்பு. டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன்னு. ஆனா எப்படி நிறுத்த போறேன்றது மட்டும் தெரியாது இல்லையா? என்னோட பிளான் என்னன்னு சொல்லணுமா? இது பாருங்க, உங்க கூட விளையாடுறதுக்குலாம் எனக்கு இப்ப நேரம் இல்லை. இன்னும் 5-6 மணி நேரம் தானே இருக்கு. உங்க செல்போனை சைலண்ட்ல போடாம தலைமாட்டுல வச்சுட்டு படுங்க. எப்போ வேணாலும் அடிக்கும். உங்க செல்போன் அடிச்சதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரவணன் மீனாட்சி கல்யாணம் நின்னுடுச்சுன்னு. ஓகே, குட் நைட். தூக்கம் வராது, இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. தூங்கலனா நாளைக்கு போட்டோல ஆன்னு இருப்பீங்க. போன வச்சுட்டுமா?
அம்மா என்ன வசனம் எல்லாம் சொந்த வசனமோ? பின்ன மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்து அதை நான் வாங்கிட்டு வந்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? வெளுத்து கட்டுது எல்லாம் ஒத்த ஒத்த வசனமும் தீயா எரியுது, அப்படியே நிக்கும்ல. Take the 100. அம்மா 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 அம்மா